கரியரின் உச்சம் என மேடைக்கு மேடை மார்க்கெட்டிங் கொள்ளும் நடிகர் விஜய் தனக்கு 100 கோடி சம்பளம் 200 கோடி சம்பளம் என்று சொல்றாரு. அந்த 100 கோடி சம்பளம் 200 கோடி சம்பளத்தை நிர்ணயித்தது யார்? சர்க்கார் படத்தில் விஜயின் சம்பளம் 35 கோடி, பிகில் படத்தில் விஜயின் சம்பளம் 50 கோடி, மாஸ்டரில் திடீரென 100 கோடி விஜயின் சம்பளம். இந்த மாஸ்டர் படத்தின் கோ ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தா விஜயோட சொந்த மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி. இது எவ்வளவு பெரிய உருட்டு பாருங்க. என்னோட சொந்த காசுல தனக்கு தானே சம்பளத்தை நிர்ணயிச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் கரியரின் உச்சத்தை விட்டு வந்தேன் வெளியே ஒரு பித்தலாட்டமான வாய்ஜோட விட்டுட்டு இருக்காரு. இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சந்தோஷமா வந்து இந்தாங்க நடிகர் விஜய் உங்க நடிப்புக்கு இந்தாங்க 100 கோடி சம்பளம் 200 கோடி சம்பளம் யாரும் கொடுக்க, உங்களை வச்சு படம் எடுத்த பாதி பேர் நீங்க நடு ரோட்ல தான் நிக்கிறாங்க. அப்படி உண்மையாலுமே மக்களின் நலனுக்கோசரம் அரசியலுக்கு வந்திருக்கீங்கன்னா நேற்று மதுரையிலும் திருச்சியிலும் ஏன் காவிரி ஆற்றை பற்றியும் முல்லை பெரியாரை பற்றியும் பேசல? அப்படி பேசினா உங்களோட ஜனநாயகம் அந்த 2 ஸ்டேட்ல ஓடாது. ஆரம்ப காலகட்டங்களில் தொடர்ந்து தன் தந்தையின் இயக்கத்திலும் தயாரிப்பிலும் தொடர்ந்து நடித்துவிட்டு தனது 50வது வயதில் ஒரு பிரம்மாண்ட சொத்து மதிப்பை சேர்த்துவிட்டு இன்று அரசியலுக்கு வருவது பேர் கரியரின் உச்சத்தை விட்டு வருவதல்ல. இந்த ரியல் கரியரின் உச்சம் எது என்றால் தனது 21வது வயதில், அதாவது தங்கத்தின் விலை பவுன் 70 ரூபாயாக வெறும் 70 ரூபாயாக இருந்தபோது ஒரு படத்துக்கு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிக் கொண்டு தனது 23வது வயதில் கோபாலபுரத்தில் சொந்த வீடு கார் என்று வாழ்ந்து கொண்டிருந்து பல ஹீரோக்களுக்கு தனது வசனத்தின் மூலம் வாழ்க்கை கொடுத்து படத்தின் டைட்டிலில் தன் பெயர் இடம்பெற்றாலே படம் மாபெரும் வெற்றி என்ற நிலையில் இருந்து கொண்டு இவை அனைத்தையும் முட்டுவிட்டு தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாட்டின் முன்னேற்றம், சமத்துவம், சமூக நீதிதான் முக்கியம் என்று பேரறிஞர் அண்ணாவின் பின்னால் அன்பு தம்பியாய் வந்து நின்னாரு பாருங்க. அவர்தான் ரியல் கரியரின் உச்சத்தை விட்டு வந்தவர். ஆனால் ஒருபோதும் உங்களை போல அவர் கேவலமாக சொல்லி காமிச்சதில்லை. விஜயின் அரசியல் பயணம் என்பது இத்தனை நாள் எந்த ரசிகர்களின் பணத்தால் நாம் பிழைத்துக் கொண்டிருந்தோமோ இன்று அந்த ரசிகர்களின் அன்பை முதலீட்டாக போட்டு செய்யும் ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபார உத்தி தான் இந்த அரசியல் பயணம் மற்றும் விஜயின் ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் தான் இந்த அரசியல் பயணம்.